சார், கண்டிப்பாக நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடம் மாதிரியான ஒரு அமைப்பில் தான் நீங்களும் படிச்சிருப்பீங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான் படிச்சிருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறைக்கும் உங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் என்னுடைய வாழ்க்கை முறைக்கும் ஏன் சார் வேறுபடுது? ஒரே கட்டடம், ஒரே பாடத்திட்டம், ஒரே தேர்வு, ஒரே சான்றிதழ். பட் வாழ்க்கையெல்லாம் அவர் வேறு மாதிரி வாழ்கிறார், நீங்கள் வேறு மாதிரி இருக்கீங்க. எனக்கு வேறு விதமான ஒரு வாழ்க்கை அமையுது. அருமையான கேள்வி இல்லை இது. இதுக்கு பதில் இருக்கான்னு தெரியல ஏன்னா இதுக்கு எதை பதிலாக தேர்ந்தெடுத்து முன் வச்சாலும் அதை முறியடிக்கிறதுக்கு பல பதில்கள் சாத்தியம். ஏன் தெரியுமா? எல்லாரும் ஒரே புள்ளியிலேருந்து தோன்றல. அதனால் எல்லாரும் ஒரே மாதிரியாகவும் இல்லை. பாடப்புத்தகங்கள் ஒன்றா இருக்கலாம், பூமி ஒன்றா இருக்குங்கிற மாதிரி. கடைசியாக சொன்னீங்க இந்த சான்றிதழ், இந்த சந்திரன் மாதிரி பார்க்க தான் ஒன்றா இருக்கும். பட் ஆனால் எல்லாம் வேறு வேறு தான். ஸோ இதில் அச்சில் எடுத்த மாதிரி நாம் ஆட்களை உருவாக்குறது கிடையாது. அதனால்தான் அவரவர் எண்ணங்கள் அவரவருக்கான ஒரு தனி உலகத்தை உற்பத்தி செய்து அதில் வாழ்ந்து கரைகிறது. அதனால்தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை முறையும் வாழ விரும்புகிறதும் வாழ்வதற்காக அவர்கள் கட்டமைத்து கொள்வதும் அது அவரவர்களுடைய இண்டிவிஜுவல் இன்ஜினியரிங் யூனிஃபார்மிட்டி எதிர்பார்க்க முடியாது. நான் வேறு தான், நீ வேறு, உன்னுடைய அப்பாவும் வேறு. ஆனால் ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்குது இதில். நீ கேட்ட கேள்வியில் நம்ம 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க, யாரோ ஒருத்தவங்க நல்லா இருக்காங்க, யாரோ ஒருத்தவங்க இடைப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கலாம், இருக்கிறதா நினைக்கலாம். பட் ஆல் ஆஃப் அஸ் ஆர் கம்ஃபர்டபுள் இன் அவர் ஸ்டேட்டஸ். இல்லைன்னா மீறி இருப்போம் இல்லையா, இல்லைன்னா கடந்திருப்போம் இல்லையா, இல்லைன்னா நம்மளை நாமளே மாற்றிருப்போம் இல்லையா. அப்போ வி வாண்ட் டு லீவ் இன் திஸ் சிச்சுவேஷன். நம்ம சும்மா யாரையும் பழி போகிறதுக்காக சொல்லக்கூடாது. நம்ம மனசை தூக்கி எக்ஸ்ரேயில் விட்டு வெளியே எடுத்துப்பார். அதாவது யோசிச்சுப்பார். உனக்கு இது போதும்னு தோணுது, இதுக்கு மேலே வேண்டான்னு தோணுது, இதுக்கு மேலே முயற்சி பண்ணுறதை நீயான்னு எடுத்துக்கிற, இதுக்கு மேலே உனக்கு ஒரு நிறைவை நீ செட் பண்ணிக்கிற, அதனால யூ ஆர் நாட் கோயிங் அவுட். யூ அப்படின்னா நீ இல்லை, உங்கள் அப்பா இல்லை, நான் இல்லை, எல்லோரும் தான். ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் பீயிங் டிஃப்ரெண்ட்.